அசீல் ஒரு பெஸ்ட்டு அரேபியன் ஃப்ராக்ரன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஊத் ரோஸ், அப்புறம் வார்ம் ஸ்பைசி, க்ரீன் உட்டி, ஃப்ரெஷ் ஸ்பைசி, ஆரோமேட்டிக், மெட்டாலிக்னா இந்த மிஸ்யானில் வருங்கள அது மாதிரி. அஜ்மலில் மிஸ்யான்னு ஒரு அத்தர் வரும், அது மெட்டாலிக் ஃப்ராக்ரன்ஸ். பவுட்ரி ஃப்ளோரல் வந்து டவுனில் இருக்கும். இது நோட்ஸ் பார்த்தேன்னா ஊது, ரெட் ரோஸ், சேஃப்ரான் மிஸ்ட்டு, சாண்டல்வுட், வெண்ணிலா இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இது ஆக்சுவலாக நிறைய பேர் இதை மறந்துட்டாங்க. அசீல் வந்து ஒரு அதிகமாக விற்கக்கூடிய ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருந்தது. இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2012 அந்த டைம்லலாம் அதிகமாக விற்ற ஒரு அத்தர் அசீல் வந்து அரேபியனில். இதை தவிர இதுக்கு ஈக்குவலாக வேறு அத்தர் இல்லைங்கிற அளவுக்கு வாங்குவாங்க. ஆனால் பட் இப்போது நிறைய பேர் மறந்துட்டாங்க அசீலை. கேள்விப்பட்டிருப்பீங்க ஜம்சம்னு ஒரு அத்தர் இருந்தது. ஜம்சம், அசீல் இதெல்லாம் வந்து ஈக்குவலாக விற்கும். ரொம்ப சூப்பரான ஒரு அத்தராக இருந்தது. நல்ல கன்சியூமர் சைடு நல்ல ஒரு ரிவ்யூ உள்ள ஒரு அத்தர். இப்போ வந்து ஓப்பனாக சொன்னால் கொஞ்சம் நிறைய பேர் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டதுனால இதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்டில் இது வந்து நாங்கள் பார்க்குறோம், இது ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் தான் எங்களுடைய பார்வையில். இது ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெகுலராக இது யூஸ் பண்ணுறவங்க ட்ரை பண்ணுறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு அரேபியன் அத்தர். ஒரு நல்ல ஒரு லாஸ்டிங் இருக்கும், மெயினாக நல்ல லாஸ்டிங் இருக்கும். ஏன்னா ஊத் வந்து இதில் டாப்பில் வந்தாலும் பேஸில் வந்து கொஞ்சம் அந்த வெண்ணிலா சாண்டல்வுட்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஊது இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அத்தர் அசீல். எல்லாத்துக்கும் மேலே இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இது ஒரு ஸ்டாண்டர்டான அத்தர். அவங்க வந்து வேறு சாய்ஸ் கொடுக்காமல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அசீல். அப்புறமா இது வந்து நிறைய கம்பெனியில் வருது, நிறைய முக்கியமான பிரபலமான கம்பெனியில் வருது. அதில் குறிப்பாக பார்த்தோன்னா அல் ரிஹாப் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, சவுதி. இது க்ரௌன் பர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அது சீப் அண்ட் பெஸ்ட்னால் ஒரு 150 அரௌண்ட் 200 அந்த மாதிரி 6 ml. ஸோ அவங்களுடைய அந்த இம்போர்ட்டட் இதில் வந்து அசீல் வருது. அது வந்து இப்போவும் கூட நல்ல ஒரு டாப் ரேட்டட் பர்ஃப்யூமாக தான் இருக்குது அசீல். ஸோ இது நம்மக்கிட்ட நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்துட்டுருக்கு. இதில் வந்து இதனுடைய மெயின் பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெட் ரோஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி, சேஃப்ரான்லாம் இருக்குது. இதில் ஒரு சில முக்கியமான நோட்ஸ் டாப்பில் வந்தாலும் கூட பேஸில் வந்து சாண்டல்வுட் இருக்குது. மெயினாக சாண்டல்வுட்டோட வெண்ணிலா கேரமல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரமெல்லாம் தனியாலாம் இதில் தெரியவே தெரியாது, இருக்கிற மாதிரியே தெரியாது. அதே மாதிரி இந்த ரோஸ் ஃப்ளோரலும் அவ்வளோவா தெரியாது. நல்ல ஒரு யூனிக் அப்படிங்கிற இது இதில் கண்டிப்பாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன்னா சாண்டல்வுட்டு இருக்கிறதுனால பேஸில் வந்து நல்ல ஒரு லாஸ்டிங் கொடுக்கும். அதே மாதிரி ஊத் வந்து இதில் இருக்குது, பட் ஆனால் அது கொஞ்சம் டாப்லேயே வர்றதுனால அது பேஸில் இருக்கிற மாதிரி தெரியாது.